ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதும் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय. समस्त साधु मंडल की जय. भारत माता की जय. पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. ஞான இன்ப வெளிங்கிற நம்ம சுவாமியுடைய உபதேச மஞ்சரியில அருணகிரிநாதர் விழாவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடந்த உற்சவத்தில் 1960 வருஷம் ஆகஸ்ட் 15 சுவாமி திருவாய் மலர்ந்தருடைய பேரறிவின் சாராம்சம்னு போட்டிருக்கா. அதிலிருந்து ஒரு பகுதியாக பார்த்துட்டு வரும். முதல்ல அருணகிரிநாதரை பற்றி ஆரம்பித்தார், முருகனை பற்றி ஆரம்பித்தார். அப்புறம் 2 லைனில் அவர் சம்பந்தாண்டான் சூழ்ச்சியினால சுக வடிவம் கொள்ள நேர்ந்ததும், அதுக்கு முன்னாடி முருகனால் ஆட்கொள்ளப்பட்டதும், அம்பிகை கரத்தமர்ந்து கந்தர்வபூதி பாடி ஐக்கியமானதுமாக சொல்லியிருந்தார். அந்த உரையோடைய அடுத்த பகுதியாக இவ்வருணாச்சலம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி ஆகிய 3 சுவாமிகளாலும் தேவாரத்தால் பாடப்பெற்றது. மாணிக்கவாசக சுவாமிகளால் சிறப்பாக திருவம்பாவை பாடப்பெற்றது. ஹரி பிரம்மாதியரால் அழற்பிழம்பாம் அச்சோதிமலை அடிமுடி தேடப்பெற்றது. இவ்வருணாச்சலத்தில் எத்தனையோ தபோதனர்கள் நிலைக்க பெற்றிருக்கிறார்கள். விரூபாட்சி தேவர், உகய நமசிவாயர், குரு நமசிவாயர், ஈசான்ய ஞானதேசிகர், சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகர்ஷிகள் போன்ற சித்தர்களும் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றார் சுவாமி. இதில் தேவாரம்ங்கிறது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதுக்கு தான் தேவாரம்னு பேர். சமயக்குறவர்கள் 4 சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் அதில் வரார். மாணிக்க வாசகர் தேவாரம் பாடினவாழ்ல இல்லை, அவர் திருப்பாவை திருவம்பாவை பாடினவர். 63 நாயன்மார்கள் வரும்போது மாணிக்க வாசகர் அதில் வரமாட்டார். ஆனால் சைவ சமய குறவர்கள் அப்படிங்கிறத 4 பேர் வரும்பொழுது மாணிக்க வாசகரை சேர்த்தான் சொல்கிறா. தபோவனத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு எல்லா சைவ மட்டங்களையும் சொல்வா, நம்மளும் தினம் சொல்கிறோம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி போற்றி. காலத்தால திருநாவுக்கரசருக்கு அப்புறமா வந்தவராக இருந்தால் கூட திருஞான சம்பந்தர் பரமேஸ்வரனுடைய ஒரு அருள் குழந்தையாக, அம்பாளுடைய ஞானப்பால் குடித்த குழந்தையாக ஞானசம்பந்தரும் அப்பரும் சந்திச்சுன்ற சந்தர்ப்பங்கள்லாம் பெரிய புராணத்தை வரும்பொழுது பார்த்தா அப்பர் சுவாமிகளே அவரை பல்லக்கு தூக்கி வணக்கம் செலுத்தியிருக்காருன்னு இருக்கு. அதனால அவர் முதல் ஸ்தானத்தில் வரார். பாண்டியனுடைய உடம்புல இருந்த வெப்பு நோயை தீர்த்தவருங்கிறதுனால பூழின்னு சொன்னால் பூமின்னு அர்த்தம். பூழியர்கோன் வெப்பொழித்த
புகலியர் கோன் கழல் போற்றி. புகலின்னா சீர்காழி, சீர்காழிக்கு நிறைய பேர், அதில் ஒரு பேர் புகலி. புகலியர் கோன்கிறது ஞானசம்பந்தர், அவருடைய திருவடிகள் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றின்னு பல்லவனால் கொடுமைப்படுத்தப்பட்டு எந்த கொடுமைக்கும் பலியாகாதபடிக்கு சிவனோட கிருபையினால் அப்பர் சுவாமிகள் காப்பாற்றப்பட்டார்னு சரித்திரம். விஷங்கலந்து அன்னம் கொடுத்ததுலேருந்து, சுண்ணாம்பு கால்வாயில் போட்டதுலேருந்து, யானை விட்டு அடர வச்சதுலேருந்து, பிரகலாத சரித்திரத்தை வர்றதெல்லாம் இங்கே பார்க்கலாம். பகவான் அவரை காப்பாற்றி விட்டார். கடைசியில் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு கல் தூணில் அவர் வச்சு கட்டி, சங்கிலியால் கட்டி கடலில் தூக்கி போட்டுட்டார். பழைக்கவே முடியாது இனிமேல், அந்த கல்லோட கனத்தில் அவர் மூழ்கி போயிடுவார்னா சுற்றுணை வேதி என்கிற பாட்டு பாடினார் அவர். கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமேன்னா அந்த கல் தப்ப மாதிரி ஆகி அவர் தூக்கின்னு வந்துடுத்து அப்படின்னு கரையேறிய குப்பம்னே ஒரு இடம் இருக்கு. அவர் எங்கே கரையேறினாரோ. அதனால ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி அவருக்கு. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரமேஸ்வரன்ட்ட ஒரு தோழமை பாவனை, சக்கிய பக்தி போன்றதுனால நம்மளாம் வீட்டில் கொஞ்சம் சுவாதீனமாக இருக்கிறத இப்படி கொஞ்சம் அப்படி வசவு வார்த்தைகள்லாம் கூட வந்துடும். பிரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எல்லார் வீட்லையும் நடக்கிறதா இல்லாததும் நான் சொல்லலை, திறமறைவில் இருக்கும். கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, ஆமாம் நீங்கள் மட்டும் ரொம்ப வாழ்ந்ததோ, அது எல்லார் வீட்லையும் நடக்கும். அது ஏன் பெருசாக எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல? அன்புனால சொல்கிறது. ரோட்டில் போகிறவன் எவனாவது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் பலான்னு அரைஞ்சிடுவான். வீட்டில் ஒய்ஃப் திட்டினா ஹஸ்பண்டுக்கு வலிக்காது, வலிக்கப்படாது. அவன் திட்டினா இவளுக்கு வலிக்கப்படாது. பிரேமை இருந்ததுனால அந்த வலி தெரியாது. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு வன்தொண்டர்னே பேர். ஏன்னா வசவனாலேயே சுவாமியை ஸ்துதி பண்ணினவர். திருவண்ணாமலை பாட்டிலே ஒன்று இருக்கு, நம்ம அதை பார்க்க போகிறோம் பின்னாடி. வேற யாராவது பேசினா சிவன் இந்தனை பண்ணுறான்னு தோணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அவ்வளவு கேலி கிண்டல் பண்ணியிருக்கார். அதனால வாழி திருநாவலூர் தான் பிறந்தார். வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றின்னு ஊழி காலம்னா பிரளய காலம்னு அர்த்தம். பிரளய காலம் வந்ததுன்னா, மகா பிரளயம் வந்துடுச்சுன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். உலகமே அழிஞ்சாலும் அழியாதவா யாரு அப்படின்னு சொன்னா சுவாமியும் அம்பாளும்னு சொல்லியிருக்கு. மகா பிரளயத்திலையுமே பரமேஸ்வரன் நர்த்தனம் ஆடுறது அம்பாள் மட்டும்தான் சாட்சியா இருந்து பாப்பாங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாமாவே இருக்கு. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினின்னு நாமாவே இருக்கு. அவ இருக்கும்போது ஒருத்தர் இருப்பாராம். யாரு? மாணிக்க வாசகர் மட்டும் இருப்பாராம். காரணம் ஏன்னா அவர் நடராஜரோட கலந்துட்டார். சிதம்பரம் தீட்சிதாலாம் நீங்க வழக்கமா பாடுவேளே, நீங்க எழுதினதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த பாட்டெல்லாம் நடராஜர் சன்னதிக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் இருக்கே, இது என்னதுன்னு கேட்கிறான். யாரோ ஒரு பிள்ளையாண்டா வந்திருந்தார், நீங்க நிறைய பாடல்கள்லாம் பாடுறாள், அது எல்லாருக்கும் பயன்பட வேண்டாமா? சிலது எழுதி வச்சிருக்காள், சிலது ஏதோ பாவத்தில் பாடிப்படுற வெளியில தெரியாது. இங்க பாடின அத்தனையும் நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன், எனக்கு வேணும் பாராயணத்துக்கு அப்படின்னாராம். சரி ஒரு நிலவுபடுத்தி சொல்றேன்பா அப்படின்னு ஒரு சொல்ல 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 எழுதிட்டு எடுத்துன்னு போயிட்டார். ஏட்டுச்சுடிய கீழே அழகிய சிற்றம்பலம் முடியான்னு கழுத்து போட்டு சன்னதிக்குள்ள வச்சுட்டு மறைஞ்சிட்டார். அது வேற ஒரு புலவர் பாடுறார், உலகத்தில் எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு தனியாக இருக்கிறத போர் அடிக்குமே சுவாமிக்கு, படிக்கிறதுக்காக அந்த புக் எடுத்துன்னு போனாருங்கிறார். அதனால அந்த ஊழி காலத்தில் கூட அழியாதவரான் மாணிக்க வாசகர். அதனால சிவன் கோயிலில் பார்த்தேன்னா நடராஜர், சிவகாமி, மாணிக்க வாசகர் இருப்பா. பாக்கி இந்த நாயன்மார்கள்லாம் தனியாக இருப்பா. சமயக்குறவர்கள் 4 வரலையும் மாணிக்க வாசகர் வருவார். நடராஜர் சிவகாமியோட இருப்பார் அவர். அதனால ஊழிக்காலம் வந்தாலும், எத்தனை ஊழிக்காலம் வந்தாலும் சுவாமிக்கு அழிவில்லை, சுவாமியோட கலந்த பக்தனுக்கும் அழிவில்லை. அதனால் ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றின்னு இது சொல்ற வழக்கம் உண்டு. இது ஒரு எந்த வரிசை கிரமத்தில் எழுதினான்னு தெரியாது, யாரோ பெரியவா எழுதியிருக்கா, அதனால அப்படியே தொடர்ந்து வந்துன்னு இருக்கு. காலப்படி பார்த்தா மாணிக்க வாசகர் தான் முதல்ல வருவார். அதில் டிபேட் இருக்கு, நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கு. அவளுக்குள்ள ஆராய்ச்சியில் அவர் இவன் 3 பேருக்கும் அப்புறம் தான் சொல்றவா இருக்கா, 3 பேருக்கு முன்னாடின்னு சொல்றவா இருக்கா, ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை பாடலை அப்படின்னு சொல்றவா இருக்கா, ஏன் சேக்கிடார் இவரை எழுதலை அப்படின்னு சொல்றவா இருக்கா, பொய்யடிமை இல்லாத புலவிற்கும் அடியேன் அப்படின்னு சேக்கிடார்
சுந்தரமூர்த்தி சுவாமி அடியை எடுத்து கொடுத்து பாடியிருக்கார். அது மாணிக்க வாசகருக்கு தான் பொருந்தும்னு சில பேர் சொல்றா. சில அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஞானசம்பந்தர் அப்பருக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர், ஞானசம்பந்தரும் அப்பரும் சமகாலம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்புறம், அதில் குழப்பம் இல்லை, டிபேட் இல்லை. மாணிக்க வாசகர் காலத்தில் டிபேட் இருக்கு. அது சில பேர் முன்னாடி வந்தவருங்கிறதுக்கு என்ன சொல்றா, நரியை பரியாக்கின படலம்னு ஒன்று இருக்கு திருவிளையாடல் புராணத்தில். அது மாணிக்க வாசகர் சரித்திரத்துக்குன்னு பிரத்யேகமான லீலை. இது அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்தில் பாடியிருக்கார். அதனால ஒரு முந்தின காலமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. நான் திருவிளையாடல் புராண உபன்யாசம் பண்ணும் பொழுது எனக்கு இந்த மாணிக்க வாசகர் சரித்திரம் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். காலம் ஒரு புக்கில் ஒரு மாதிரி போட்டிருக்கேன், எதை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் நேரும்போதெல்லாம் சுவாமிகிட்ட வேண்டிப்பேன். அவர் தபோவனத்தில் உட்காந்துருந்தா எப்படி கூப்பிட்டு பதில் சொல்லுவாரோ அது மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் பதில் சொல்லிடுவார். நிறைய தூரம் நடந்திருக்கு இது மாதிரி. அது மாதிரி இதுக்கு நான் சுவாமிகிட்ட வேண்டிட்டேன். புக்கில் ஒன்றும் ரெஃபரன்ஸ் கிடைக்கல. ஆத்திர இருந்த சுவாமியோட விதவிதமான நம்ம புகைப்படம்னு சொல்கிறேன், இந்த வார்த்தையை சுவாமி கண்டிக்கிறார். அது ஒளிப்படம்ங்கிறார். இந்த புகைக்கும் படத்துக்கு சம்மந்தம் இல்லை, புகை இருந்த ஃபோட்டோ, புகைப்பட்ட ஃபோட்டோ போயிடும், சொல்லப்படாது, ஒளிப்படம்ங்கிறார் சாமி. சுவாமியோட ஒளிப்படத்தில் பார்க்கும் பொழுது சுவாமிக்கு பின்னாடி 4 படம் மாட்டியிருந்தது எந்த காலத்துலேயோ, இப்பவும் தபோவனத்தில் இருக்குது. அது இப்போ வழக்கமாக எல்லா இடத்தையும் பார்க்குறாப்புல, முதல்ல சம்பந்த மூர்த்திகள், அப்புறம் அப்பர் சுவாமிகள், அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்புறம் மாணிக்க வாசகர், இப்படி தான் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பா. இதில் பார்த்தா ரிவர்ஸில் இருக்குது. முதல்ல மாணிக்க வாசகர், அப்புறம் காலத்தினால அப்பர் சுவாமிகள், அப்புறம் ஞானசம்பந்தர், அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமின்னு இருக்குது. காலத்தை வச்சு போட்டிருக்கான். அப்போ எனக்கு சரி நிர்ணயம் ஆகிடுது, சுவாமியே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னு. கிருபானந்த வாரியார் மாதிரி உள்ள ஒரு பக்கம் தமிழ் புலமை, இன்னொரு பக்கம் அவ்வளோ பெரிய பக்தி உள்ளவர், முருகபக்தி சிவபக்தியில் அவரே 3rd செஞ்சுரின்னு தான் சொல்கிறார். கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு மாணிக்க வாசகரை சொல்கிறார். பகவத்பாதாவை பற்றி சொல்லும்போது மகாபிரிவா சொல்கிறா, பிஃபோர் கிரைஸ்ட்னு நாங்கள்லாம் சொல்கிறோம், ஆஃப்டர் கிரைஸ்ட்னு நிறைய பேர் சொல்கிறா. வெள்ளைக்காரனும் அதை தான் சொல்கிறான். வெள்ளைக்காரன் சொல்கிறது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறா. நமக்கு இந்த டிபேட் வேண்டான்னு விட்டார் பெரியவா. ஒரே ஒரு விஷயத்தை சந்தோஷப்படுறேன், என்ன, வெள்ளைக்காரனோ இப்படி சொல்கிற போல அப்படி சொல்கிற போல ஆதிசங்கரன் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை யாரும், அந்த முன்னுக்கு சந்தோஷம். அப்படி இருந்தார், அவர் இவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணியிருக்காருன்னு ஒத்துக்கிறாள் இல்லையோ. அவர் சொல்கிறார், கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஜவஹர்லால் நேருவே அவர் அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்கார். ஆதிசங்கர பகவத்பாதால ஒரு ஒத்த மனுஷனா, ஒரு அந்தன குலத்தில் உதிச்ச ஒரு சன்னியாசி பையன், பாரத தேசம் பூரா எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்து 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 போய் ஜனங்களை தர்மத்தின் பேரால் ஒற்றுமைப்படுத்தி இன்டகிரேட் பண்ணினார்னு நம்ம சொன்ன ஆச்சரியம் இல்லை, நேரு சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியவா சொல்கிறார். அதனால் அவளோட காலங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்கு வேணால் பயன்படலாமே தவிர அவளோட ஒர்க்ஸ் தான் நமக்கு முக்கியம். என்ன பண்ணினா அதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது தான் அதில் முக்கியம். சுவாமி இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், இதில் சத்புத்திர மார்க்கம்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு குழந்தையா தன்னை பாவிக்கிற மார்க்கத்தை கடைபிடிச்சவர் ஞானசம்பந்தர். தாசிய மார்க்கம்னு சொல்லக்கூடிய பகவான் எஜமான் நான் தொண்டுங்கிற மார்க்கத்தை கடைபிடிச்சவர் அப்பர் சுவாமிகள். சக்கிய பாபங்கிற தோழமையில் சிவபெருமான வேணுங்கிறதுலாம் கேட்குறது, சுவாமிங்கிற ஒரு பயமே இல்லை. இந்தாப்பா இதான் லிஸ்ட்டு, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் போய் அரிசியெல்லாம் இறக்கிட்டு வாப்போ இப்படின்னு சொல்லியிருக்க பாட்டு இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் திருவிளையாடல் புராணத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டுக்கலாம். உடம்புக்கு பூசிக்கிறதுக்கு ஜவ்வாது வேணும்னு நாகப்பட்டினத்தில் போய் கேட்குறேன். நம்ம தினம் அன்னதானம் பண்ணணுமா, எங்கள் ஆற்று அரிசி நெய்யெல்லாம் வேணும்னு கேட்டிருக்கேன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றை தவிர யாரையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற. கொஞ்சம் டிலே பண்ணிட்டா, என்ன இப்போது இவர் விட்டால் வேறு சாமி இல்லையாம்மா, என்ன எனக்கு கொடுக்கலன்னா நான் உன்னை கைட்டி விட்டுருவேன், வேறு சாமி கும்பிடுவேன் பரவாயில்லையா அப்படி இப்படிலாம் கேட்டிருக்கார். சுவாமி அதையும் ரசிக்கிறார், ஃப்ரெண்டுன்னு ஏற்றுன்னு விட்டார் இல்லையா. உமக்கு தோழனாய் எம்மை தந்தோம்னு சொல்லிட்டார் சிவபெருமான். அதனால ஃப்ரெண்டு என்ன சொல்ல பொறுத்துட்டு ஆகணும் அந்த இடத்துல. அப்போ அவர் அந்த மார்க்கத்தை கடைபிடிச்சார். மாணிக்க வாசக சுவாமிகள் பிரேம பக்தியோட உள்ளம் உருகி கதறி நாயகி பாவம் தான் பிரதானம் அதில் அப்படி பண்ணினார் அப்படி சுவாமியே சொல்லியிருக்கார். இந்த 4 பாவம் ரொம்ப முக்கியமானது பகவான்கிட்ட. ஒன்று சுவாமியை அம்மையப்பனா நினச்சி நம்மளை குழந்தையா நினச்சிக்கலாம். ஆனால் ஜென்ரலாக கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படி வேடிக்கை பார்க்குறோமே அப்படி பண்ணுற பக்தின்னு அதுக்கு பேர் பக்தியே இல்லை, அதுக்கு பலனும் இல்லை.
எனக்கு நான் காரியம் அணுங்கிறதுக்காக போய் சாமி கும்பிட்டோம்னா நம்மளுடைய பக்தி தகுதிக்கு ஏற்றாப்புல தான் நமக்கு பலன் கிடைக்கும். அப்படி இல்லாதபடிக்கு சுவாமியுடைய கிருபை பூரணமாக கிடைக்கணும், சுவாமியே கிடைக்கணும்னு சொல்லிட்டா அப்பர் சுவாமிகள் சொல்றார், பகவான் இல்லைன்னு நாஸ்திகம் சொல்றான்டா, ஆஸ்திகம் வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிறான். சில சமயம் காரியம் நடக்காமல் போயிடுச்சுன்னா ஒருவேளை இல்லையோ நம்ம தான் எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இப்போ இனிமேல் திடீர்னு மாறினா நல்லா இருக்காது இப்படி நினைக்கிறானே தவிர உள்ளார்ந்த பக்தியோடு இருக்கிறவன் தான் பக்தன் இல்லையா. அதனால் பகவான் இருக்கான் இல்லைன்னு சொல்லாத. விறகில் தீயினன், விறகுல அக்னி இருக்கு, விறகு தொட்டா சொல்லலையே அப்படின்னு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அதில் நெருப்பு இருக்கிறதுனால தான் 2 விறகு வரசினாலே உஷ்ணம் உண்டாகும். காட்டில் மரங்கள் வருஷம் போது நெருப்பு வரதையே பார்க்குறோம். நெருப்பில் போட்ட உடனே பஸ்மீகரணம் ஆகிடுறது. அதுமாதிரி பாலில் நெய் இருக்கு, பாலில் நெய்யை காட்டு அப்படின்னு விதண்டாவாதம் பண்ணா நான் அப்படியே நம்புறது. நீ சொல்ற நான் நம்பணுமே, காட்டு நெய்யை காட்டுறேன், பாலில் நெய்யை காட்ட முடியாது, யாராலையும் காட்ட முடியாது. அதை உரக்குத்தி வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சினா நெய் வரும் இல்லையா. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல மறைய நின்றுடன் மாமணி சோதியான்கிற. அவன் மறைவா இருக்கான், மறைக்குள்ள இருக்கான், வேதத்துக்குள்ள இருக்கான். ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ நம்பித்தான் ஆகணும், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். முடிஞ்சா நீ இந்த மெத்தட் எடுத்து பரிசோதனை பண்ணி பார் இல்லையா. பால்லேருந்து எப்படி வெண்ணெய் வரணுமோ நெய் வரணுமோ அதுக்கு ஒரு முறை இருக்கும் இல்லையோ, அந்த மறுபடி யார் பண்ணாலும் வருமோ இல்லையோ, அந்த முறையை நான் சொல்றேன். உறவு கோல் நட்டு உணர்வு கயற்றினால் முருகக்கடைய வந்து முன் நிற்குமேங்கிற. உனக்கும் பகவானுக்கும் ஒரு உறவை வச்சுக்கோ. நீ குழந்தையா உன்னை பாவிச்சுக்கோ, இல்லை பகவானை குழந்தையா நினைச்சு நீ தாய் யசோத பாவத்தில் இரு, இல்லை நண்பனாக இரு. நண்பனாக இருக்கிறதுக்கு தகுதி வேணும், நம்மளாம் திட்டினா விபரீதமாயிடும். தாசனா இருக்கலாம், நீ எஜமான் நான் அடிமை. அப்போ எந்த பயத்தோடு வேலை செய்யணுமோ, எஜமான கோபம் தான் என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தோடு வேலை செய்யணும். அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தா, இப்போ அப்படி இருக்கான்னு தெரியாது. அந்த காலத்தில் இந்த பாஸ்னா அவளுக்கு எல்லாரும் பயப்படுவா. அது மாதிரி தாசிய பாவத்தோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரேம அதிகமாகிடுத்துனா தான் அந்த மாதுரிய பாவம், அது எல்லாருக்கும் உண்டானது அல்லன்னு விவேகானந்த சுவாமி சொல்றார். அதனால் உறவு கோல் நட்டு அதுதான் மத்து. பக்தி பாவம் ஜாஸ்தியாகி உணர்வு கயற்றினால் முருக கடைய வந்து முன் நிற்குமே, வெண்ண மாதிரி வந்து நிற்பார் அப்படின்னு சொல்றார் அப்பர் சுவாமிகள். அப்படி இவா எல்லாரும் அந்த பாவ பக்தி பண்ணி சுவாமியை நேருக்கு நேர் அனுபவிச்சவா. அனுபவிச்சதை அப்படியே நமக்கு எழுதி வச்சிருக்கா. எப்பவோ நடந்து எழுதி வச்சா அதை நம்பர் தான் வேணாமா, நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஆனால் அதை படித்து பார்த்தா, சரித்திரத்தையோ பாடல்களையோ படித்து பார்த்தா நம்ம மனசாட்சி சொல்லும் இது சத்தியம் இந்த அனுபவம்னு சொல்லும். வெளியிலேருந்து நமக்கு பிரமாணமே வேணாம். இப்படி நம்மளால இருக்க முடியல, இருந்துட்டா நமக்கும் சுவாமி கிடைப்பார். நம்ம பண்ணுறது தொழில் பக்தி அல்லது பாசாங்கு பக்தி, இல்லை காரியாரத்துக்காக பண்ணுறது, அது பக்தின்னு சொல்லக்கூடாது. நெத்திக்கிட்டுண்டா பக்தன், ருத்ராட்சம் துளசி மாலை போட்டுண்டா பக்தன், பஞ்சகஜ கட்டி குடுமி வச்சுட்டா பக்தன், இல்லை காவி வச்சு கட்டிண்டா பக்தன், எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது எதுவுமே கட்டாயமும் இல்லை, பண்ணினா தப்புன்னு சொல்லலை, விமர்சனம் பண்ணலை. இது இல்லை விஷயம். இதை தாண்டின விஷயம் என்ன? அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு பாவம், அப்படி ஒரு உருக்கம் நமக்கு வேணும். அது வந்துடுத்துன்னா சுவாமி வசப்படுவார். இந்த பெரிய புராணம் படித்து கதறி கதறி தானே வெங்கட்ராமன்கிற பிள்ளை ரமண மகரிஷியா மாறினார் இல்லையா. கதறலோட திருவண்ணாமலைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் வறண்ட ஞானியாக போயிட்டார் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. ஞானம் வறட்சியானதே இல்லை. அவர் பால் பிரண்டனுக்கு பண்ண உபதேசங்கள் தான் வெளியில் நிறைய வந்திருக்கு. நம்மளை மாதிரி பக்தியாளுக்கெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காரு. வெள்ளக்காரன்ட்ட போய் நீ சிவபக்தி பண்ணி விஷ்ணு பக்தி பற்றின்னு சொல்ல முடியுமோ? அவன்கிட்ட செல்ஃப் என்கொயரி தான் சொல்லணும். அவன்கிட்ட அதே உருக்கம் அவருக்கு எப்போவுமே உண்டுங்கிறத அக்ஷரமண மாலையை படித்தா தெரிஞ்சு போயிடும். பெரிய புராணம் படித்த அவரே தான் இவர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அவர் நாயன்மார்களோட கதறல் பூரா அவரோட கதறலில் இருக்குது. பெரிய புராணத்தை பற்றி அந்த சரித்திரங்கள்லாம் பற்றி ஆசிரமத்தில் ஒரு உபன்யாசம் பண்ணும்போது, பக்த விஜய சரித்திரங்கள்லாம் பற்றி உபன்யாசம் பண்ணும்போது எப்படி கதறி கதறி அழுதுருக்கார், கதை சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காருங்கிறத ரமண பகவானோட வச்சனாமிரதத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஞானி எப்போவுமே ஒரு அன்புனால, பக்தியினால, கருணையினால நினைக்கப்பட்ட ஹிருதயம், ஆர்திர ஹிருதயம்னு சொல்லுவா. அப்படி தான் ஒரு ஞானி இருக்க முடியுமே தவிர சுக்கா ரொட்டி மாதிரி இருக்க முடியாது.
அந்த பக்தி இருந்தால்தான் ஞானம் வரவும் வரும். ஞானம் வந்துடுத்து ஆத்தியாத்மிக விஷயங்களை படிக்கிறோம், யோக வாசிஷ்டம், இது உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரம், இதெல்லாம் படிக்கிறோம் கேட்குறோம். நாள் தப்பி தவறி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாலும் கோயிலுக்கு போய் நெத்திக்கிட்டாலும் நம்மளை யாரும் கேவலமாக நினைப்பா போடுங்க அப்படி சில பேர் பயப்படுறா. அதெல்லாம் இல்லவே இல்லை. பக்தியோடு தான் இருக்கணும். பக்திங்கிறது மகான்கள் ஞான நிலைக்கு போனதுக்கு அப்புறமும் கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கா. இந்த மகாபரிவா தெய்வத்தின் குரலை சொல்லும்போது அகேத்துக்க பக்தி, காரணம் இல்லாத பக்திங்கிற. உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு காரணத்தோட பக்தி பண்ணுவா. காரணமே இல்லாமல் எனக்கு எதுவுமே வேணாம், ஐயா எனக்கு ஒன்று கண்டா பிடிக்கும், நான் கும்பிடுறேன், அவ்வளோதான் விஷயம். மோட்சம் கூட நான் ஒன்று கேட்கல, எனக்கு எந்த விதமான ஒரு பிரார்த்தனையும் இல்லை அப்படிங்கிறது தான் அகேத்துக்க பக்திங்கிற, காரணம் இல்லாத பக்தி. அப்படி இந்த பிரம்மஞானிகளை பற்றி எல்லாம் சொல்ற சுவாமி. அவ எல்லாரும் இருந்த இடம் அக்ஷரமணமாலையில் ரமண பகவான் சொல்றார், மேன்மேலும் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மை உற்றனை என் அருணாச்சலாங்கிற. பணிவும் அடக்கமும் பக்தியும் இருக்கிற அடியார்கள்லாம் உன்னை தேடி தேடி ஓடி வந்தா, அவ்வளோ பேரையும் உனக்குள்ள சேர்த்துண்டு உனக்கு மகிமை ஜாஸ்தியாக போயிடுதுங்கிற. திருவண்ணாமலைக்கு வந்ததுனால அடியார்களுக்கு மகிமை வந்ததுன்னு சொல்லலை, இத்தனை பேரையும் உனக்குள்ள எடுத்துட்ட இல்லையா, நீ அவ்வளோ பேரோட அன்பு உனக்குள்ள இருக்க, அதனால நீ இன்னும் பிரமாதமாயிட்ட நீ அப்படின்னு சொல்ற. சுவாமி அதை விரும்புகிறார். காந்தமலைன்னு ஒரு இடத்துல சொல்றார் அருணாச்சலேஸ்வரர், அது ஒரு காந்த பர்வதம்ங்கிறார். அது ஆனால் யாரை இழுக்கும்னா, காந்தம் வந்து இரும்பை தான் இழுக்கும். எங்கேயாவது காந்தம் பிளாஸ்டிக் இழுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ? காந்தம் பிளாஸ்டிக் இழுக்கலைங்கிறதுனால காந்தத்துக்கு எஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து இந்த மெட்டலுக்கு தான் போகும் இல்லையா? அதனால அந்த அளவுக்கு இரும்பு மாதிரி ஒரு உறுதியான பக்தி இருக்கிறவர் அவளை மட்டும்தான் இழுக்கும். அது அண்ணாமலை வெண்பான்னு குரு நம சிவாயர் பாடியிருக்கார். அதில் சொல்றார், ஆதி நடமாடு மலை அன்றிருவர் தேடுமலை ஜோதிமதி ஆடரவம் சூடுமலை நீதி தழைக்கும் மலை ஞான தபோதனரை வாயென்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஆதி அந்தமில்லாத பரமேஸ்வரன் அந்த மலை வடிவத்தில் இருக்கார். அவரை சிரசையும் பாதத்தையும் தேடிண்டு 2 பேர் போனா, அன்று இருவர் தேடும் மலை. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சரித்திரம் தான். பிரம்மதேவன் அன்னபக்ஷியாகி சிரசை கண்டுபிடிக்க போனார், மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து திருவடியை தேட போனார்னு நான் பல தரம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சந்தர்ப்பம் தான் திருப்பியும் சொல்றேன். புராணங்கள்ங்கிறது நிஜமும் அல்ல பொய்யும் அல்ல, கட்டுக்கதை கிடையாது, சத்தியமா நடந்தது தான். நடந்ததுன்னா இப்படியா பொய்யும் மகாவிஷ்ணுவாவது சிவபெருமான் காலை தேடுறதாவது நினைச்சுக்கப்படாது. எல்லாமா அவரே இருக்காருன்னு தான் ஞானிகள் சொல்றான். இருக்கிறது ஒரு தெய்வம் தான், அது பல ரூபம் எடுத்துட்டு ஒரு லீலைகள் ஆடுறது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதனால ஒரு புராணத்தில் பார்த்தா பரமேஸ்வரன் ஒஸ்தின்னு இருக்கும், ஒன்றுத்தில் பார்த்தா மகாவிஷ்ணு ஒஸ்தின்னு இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பகவான் ஒஸ்திங்கிறது தான், வேற எதுவும் இல்லை. இது தாத்பரியம் என்ன? கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியுடைய வீட்டுக்காரரான பிரம்மதேவன் படிப்பு வித்தை, செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியுடைய ஆத்துக்காரர் மகாவிஷ்ணு தனம், இந்த 2த்தினாலையும் தெய்வத்தை உணரவே முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு படிப்பு இருந்தாலும் பகவான் உணர முடியாது. பகவான் உணர்றதுக்கு என்ன வேணும்? பக்தி மட்டும்தான். பக்தி இருந்ததுன்னா படிக்காதவனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார், ஏழைக்கும் அனுகிரகம் பண்ணுவார். பக்தி இல்லைன்னா யாரா இருந்தாலும் அனுகிரகம் கிடைக்காது. இதுதான் எல்லா சரித்திரங்களும் சொல்றது. அப்ப இந்த சரித்திரத்தில் ஒரு தத்துவத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக பிரம்மதேவன் அன்னபட்சியாக மேலே போனார், மகாவிஷ்ணு வராகமாக கீழே போனார்னா அது நடந்த சரித்திரம், பொய் இல்லை. ஆனால் ஒரு நாடகம், நமக்காக ஒரு டிராமா சினிமா மாதிரி அதுலேருந்து ஒரு லெசன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி அந்த இருவர் தேடும் மலை ஜோதிமலை, அவளால் தேடி கண்டுபிடிக்க முடியலையான்னு உடனே ஒரு அக்னி ஸ்தம்பமாக சுவாமி நின்னார். யாருன்னே தெரியல, ஒரே நெருப்பு தூண் அப்படியே அக்னி ஸ்தம்பமா நிற்கிறது. என்னுடைய ஆரம்ப முடிவை கண்டுபிடிங்கன்னு சொன்ன உடனேயே பிரம்மா அன்னபட்சியா போனார், கண்டுபிடிக்க முடியல. யுக கணக்கில் பறந்து போறாராம், ரெக்க வலிக்கிறதான். இவர் கீழே பாதாளம் தாண்டி 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 இவர் போயிட்டே இருக்கார். மகாவிஷ்ணு திருவடி கிடைக்கலன்னு ஒத்துன்னு வந்துட்டார். இவர் திருப்பி வந்தோம்னா நம்ம தோத்து போடுவோமே நினைச்சுட்டு
என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறது, எப்போவோ சுவாமியோட சிரசுலேருந்து பல கோடி வருஷமாக விழுந்துட்டு இருக்கான் ஒரு தாழம்பு. அதை வழியில் பார்த்துவிட்டார். எங்கேருந்து வரேன்னார். சுவாமியோட சிரசுலேருந்து வரேன், நீ ஒரு உபகாரம் பண்ணு, நான் கீழே போயிட்டு நான் சிரசை பார்த்துட்டேன்னு சொல்ல போகிறேன், அது எப்படி இருக்குன்னு என்கிட்ட வர்ணிச்சிடும், நான் பார்த்ததுக்கு நீ சாட்சின்னு சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுவும் ஒத்துண்டு தான். பொய் சாட்சி சொல்கிறதுங்கிற பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். பெரிய இடத்துலேருந்தே ஆரம்பிச்சு கொடுத்து சுவாமிக்கா தெரியாது, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதனால என்ன பண்ணிட்டார், பிரம்மாவையும் கோச்சு விட்டார், தாழும் போய் சபிச்சு விட்டார், பூஜைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவா சரித்திரம். அதுக்கப்புறம் ஜோதியா நின்று அந்த வடிவம், உன்னை எப்படி நாங்கள் வழிபடுறது, நீ ரூபமே தெரியலையேன்னு சொன்ன உடனே கும்பிட்டுண்டா இருங்கோ, உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய ரூபம் தரிசனமாகும்னு சொன்னாராம். அக்னிஸ்தம்பமாக நின்னது கார்த்திகை அன்னைக்கு, அதனால தான் கார்த்திகை தீபம் ஏற்றி வணங்குறோம். அதுக்கப்புறம் இவ வணங்கிட்டே இருக்கா, அத்தனை தேவர்களும் வந்துட்டா, எல்லாரும் அக்னி ஸ்தம்பத்தை பூஜை பண்ணுறா, யாருன்னே தெரியலையே, பரபிரம்மம் அவ்வளோதான். திருவாதிரை அன்னைக்கு அந்த தீபஸ்தம்பத்துக்குள்ள முகம் மட்டும் தரிசனமாச்சான். அவ்வளவு அழகான திருமுக மண்டலம், 3 கண்ணோட, விபூதி பூச்சோட, கழுத்தில் அந்த நீலகண்டத்தோட பகவான் தரிசனம் கொடுக்கிறார். அப்படி சுவாமி தன்னோட கருணையினால நனைக்கப்பட்ட ஹிருதயத்தோட அவளுக்கு தரிசனம் கொடுத்தாரு. தான் ஆர்திரா தரிசனம்னு பேர். இன்னைக்கு ஆருத்ராங்கிறமே ஆர்திரா தான், நனைக்கப்பட்ட ஹிருதயம், கருணையினால தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த ரூபத்துக்கு நாங்கள் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் இவ்வளோ பெரிய வடிவமாக இருக்க, பூவை போட்டால் கருகி விடுமன்னு பயமாக இருக்குது, வஸ்திரம் கட்ட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல பூஜை பண்ணிட்டே இருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுக்கான ஒரு ரூபத்தை தரேன்னு வாக்கு வந்தது. கார்த்திகையில் ஆரம்பித்து மார்கழி திருவாதிரை தரிசனம் ஆகி திருப்பி பூஜை பண்ணிட்டே இருந்தா. மாசி மாதம் மகாசிவராத்திரி அன்னைக்கு 3வது காலம், லிங்கோத்பவ காலம்னு சொல்கிறோமே, அந்த காலத்தில் அந்த அக்னி ஸ்தம்பத்திலேருந்து ஒரு லிங்கம் உத்பவமாகி வந்தது தான் லிங்கோத்பவ காலம். உலகத்தின் முதல் லிங்கம்னு சொல்லப்படக்கூடியது. அப்போதான் சிவலிங்க வழிபாடுன்னு வந்து தான். சிவம்னா மங்களம்னு அர்த்தம், லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். அப்படி சுவாமி வெளிவந்த இடம். அதுக்கப்புறம் இந்த அக்னி ஸ்தம்பமாக இருந்தது, அக்னி மலையாக ஆச்சு கிருதயுகத்தில், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாச்சு, துவாபர யுகத்தில் தங்க மலையாச்சான். அருணாச்சல புராணம் இதெல்லாம். கலியுகத்தில் கல் மலையாக இருக்கு. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சுங்க, கல்மலையே நீ காணாது போயிடுறது, தங்கமலையாக இருந்தால் என்ன ஆகும் கதி? பிரதட்சிணம் பண்ணுறது கூட ஒரு மலை இன்னைக்கு இருக்கவே இருக்காது, எப்போவோ அதை முடிச்சிருப்பாங்க. அந்தந்த ஜனங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் தன்னை மாற்றிக்கிறார். இப்போ நமக்கு பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு திருவண்ணாமலை இருக்கேன்னு சந்தோஷப்படலாம். இப்படி 4 யுகத்திலையும் இருக்கக்கூடிய ஆதிமலை, ஞான தபோதனை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலைன்னு சொல்றார். குரு நம சிவாயர், குகை நம சிவாயை பற்றி சுவாமியாக சொல்லியிருக்காருங்களா, அந்த அவளோட பெருமைகள்லாம் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். அந்த லிங்கம் வந்து இப்போ அடி அண்ணாமலைங்கிற இடத்துல இருக்கிற சுவாமி கோவிலில் இருக்குதுன்னு சொல்லுவாள். அதுக்கு என்ன பேர்? அடி அண்ணாமலைன்னு கலோக்கியில் ஆயிடுது. ஆதி அருணாச்சலம்னு பேர். அங்கே உள்ள முருகன் மேலே பாட்டின தான் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் இல்லையா. அந்த இடத்துல அருணாச்சல பீத குஜாம்பா இருக்கு, அங்கே பூஜை எல்லாம் நடந்துருக்கு இன்றைக்கும். அந்த ஆதி அருணாச்சலத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் வந்த காலத்தில் காலங்காத்தால் கோவிலுக்கு போய் சுவாமிக்கு விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருந்த விஷயங்கள் தான். டீட்டெயில்டாக போகவே வேண்டாம். வெடிகாத்தால் எழுந்திருக்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை வீட்டில் ஆரம்பித்தோன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்கப்புறம் காரணம் என்ன? அப்போல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துட்டுருவா. பொழுதுபோக்குங்கிற பேரில் நமக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறோமே, அதெல்லாம் அப்போ கிடையாது. பொழுதோடு படுத்துப்பா, பொழுதோடு எழுந்திருப்பா. தப்போவனத்தில் சுவாமி சீக்கிரமே பிரசாதம் கொடுக்க சொல்லிடுவார். சீக்கிரம் லைட் அணைச்சி படுத்தணும்னோ. அவர் வந்து ஒரு 7-8 மணிக்கு ரவுண்ட் அடிப்பார். என்ன பேச்சு குரல் கேட்கறதையே தூங்கலையா அப்படிப்பார். ஏன்னா 3:30 மணிக்கு பெல் அடிப்பார், டிங்கு 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 டிங்குன்னு. ராத்திரியும் தூங்க மாட்டார். அந்த நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வெடிகார்த்தால சுவாமி கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு வினை பயன்கள் குறையுமா. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாக்கள் பத்திரமா இருக்கும். முடிஞ்சா குட்டி போடும். அதிகாலையில் எழுந்தே உன்னை அனுதினம்
துதிப்போரை விதித்தான் என்ன செய்யும், ஊழ்வினைத்தான் உடன் வருமோ. கதி நீ என்று கருத்தில் உணர்ந்தேத்தும் எனதுளத்தில் உதித்தே எழுந்தருளும் ஞானானந்த பெருமானே. உள்ளத்தில் உதித்தே எழுந்து அருளும் ஞானானந்த பெருமானே. அதிகாலையில் எழுந்தே உன்னை அனுதினம் துதிப்போரை விதிதான் என்ன செய்யும், ஊழ்வினைதான் உடன் வருமோங்கிறார். மற்ற தபஸெல்லாம் நம்மளால பண்ண முடியல, இது ட்ரை பண்ணலாம். சத்யசாய் பாபா ஒரு லெக்சர்ல சொல்லியிருக்கார், 6 மணிக்குள்ள நீ பண்ற பூஜை எனக்கு, அதுக்கப்புறம் நீ பண்ற பூஜை உனக்கேன்னு விட்டார். என்கிட்ட வராது அப்படிங்கிறாரு. அதனால் வெடிகார்த்தால பண்ற ஒரு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் உண்டு. அதனால்தான் தனுர்மாசத்திலேயாவது அதை பண்ணுங்கன்னு சொல்றா. 6 மணிக்குள்ள பூஜையை முடிச்சுடணும் தனுர்மாசத்துல. எப்பவுமே பண்ணா ரொம்ப நல்லது. தபோவனத்தை 365 நாள் இதான் சிஸ்டம். இன்னைக்கு 4 மணிக்கு கோபூஜையிலேருந்து தபோவனம் ஆரம்பிக்கிறது. பக்தாள் நிறைய பேர் இருந்தாலும் கம்மியான பேர் இருந்தாலும் ஒரே ரூல் தான், வெடிகார்த்தாலே எல்லாம் ஆயிடும். அப்படி மக்கள்லாம் கோவிலுக்கு போகிறதும் எல்லாரும் பக்தியோடு இருப்பாளா. 1-2 பேர் கொஞ்சம் சாதாரணமாக இருப்பா. தினம் தானே போயிட்டு இருக்கோம், நீ டயர்டாக இருக்க, படுத்துக்கண்டி போ அப்படி சொல்கிறவா இருப்பா இல்லையா. சரி அதனால் என்ன வரல, என்ன போயிட்டு போகிறா அப்படின்னு சில பேர் போயிடுவா. சில பேர் வந்து அது எப்படி சுவாமி தரிசனம் பண்ணுறது, நேற்றுக்கு வந்து நீ எப்படி வராமல் இருப்ப இன்னைக்கு அப்படின்னு உரிமையாக கேட்பா. இப்படி பக்தி பண்ண தெரிஞ்சவா பண்ண தெரியாதவாளை இல்லை அதுலேருந்து நழுவுறவாளை தட்டி எழுப்பி கூட்டின்னு போகணுமா. இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பண்ண, அது திருப்பாவை. இது திருவண்ணாமலையில் இது மாதிரி பக்தி உள்ளவா சாமானிய மக்களை கூட்டின்னு போகிறத பார்த்து அதுலேருந்து ஒரு பாவம் உண்டாகி மாணிக்க வாசகர் அவர் எழுதினது திருவெம்பாவை. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, ரெண்டுமே தூங்குறவாளை எழுப்புறது, அது ஒத்துமை. அதுல பெருமாளை பத்தி சொல்லியிருக்கு, இல்லை பரமேஸ்வரனை பத்தி சொல்லியிருக்கு. நாம மகிமை சாதுக்களோட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் ரெண்டுத்திலையுமே வருது. ஆண்டாள் வந்து பூமாதேவியோட அவதாரம்ங்கிறதுனால பகவானுக்கு மட்டுமே ஆட்பட்டு அவருக்கு வாழ்க்கப்பட்டு வாழணுங்கிற ஒரு சங்கல்பத்தை சொன்னா அவளுக்கு அப்படி நடக்கவும் நடந்தது. அவள் கூட பாடின வாழ்க்கெல்லாம் நடந்ததான்னு தெரியாது. அவளுக்கு அனுகிரகம் கிடைச்சி நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அது வேறு விஷயம். அந்த உரிமை அவளுக்கு தானே, சுவாமிக்கு பிராட்டி ஆகணுங்கிற உரிமை அவளுக்கு தானே. குருஜி கூட உபன்யாசத்தை சொல்லுவார், ஆழ்வார்கள் 12 பேர் இருக்கிற சன்னதியிலையும் ஆண்டாள் இருப்பா, பெருமாளோட தாயாராகவும் உங்க நாயகியா இருப்பா, அந்த பாக்கியம் அவளுக்கு மட்டும்தான் சொல்லுவார். மாணிக்க வாசகருடைய காலத்தை அவர் என்ன பண்ணினார், சிவபெருமானுக்கு நான் நாயகியாரேன்னு எல்லாரும் கிளம்ப முடியாது, அது ஒரே ஒரு அம்பாளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை. அதனால சுவாமியுடைய பக்தாளுக்கு வாழ்க்கப்படணுங்கிற எண்ணம் பெண்களுக்கு வரணும் இல்லையா. ரொம்ப அழகான ஒரு பாவம், நமக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்க முடியும். அதை நான் எவனையும் பணம் இருக்கு, காசு இருக்கு, படிப்பு இருக்கு, பார்க்க லட்சணமாக இருக்கான்னு எவனையா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது. பக்தி இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் மெசேஜ். மாணிக்க வாசகர் நம்ம கொடுக்குற மெசேஜ் என்ன, பக்தி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆஸ்திகம் வேற, பக்தி வேற. பேருக்கு சாமி கும்பிட்றாப்புல பண்ணுறது வேற, அதெல்லாம் பக்தி இல்லை. பக்தர்கள் தப்பு பண்ண மாதிரி செய்திகள் வரும், பக்தர்கள் தப்பு பண்ண மாட்டான். பக்தி பழுத்துருத்துனா பாபத்துக்கு அங்கே இடம் இல்லையே இல்லையா. இப்போ பக்திங்கிறது எப்படி உண்டாகணும் அப்படிங்கிறது மகான்கள் வழி காட்டுறா. அந்த மாதிரி பக்தி இருக்கிறவாளோட குடும்பத்தில் அங்கேருந்து பொண்ணு எடுக்கணும், அங்கே பொண்ணு கொடுக்கணும். அது ஒரு நிபந்தனையாகவே நம்ம வைக்கலாம். வச்சுட்டா எல்லாம் விசாரிக்கிறோம் இல்லையோ, டேக் ஹோம் சேலரி என்ன, கடன் கப்பி இருக்கா, இவ்வளோ பொண்ணை பற்றவா என்ன விசாரிக்கிறா. இப்பெல்லாம் அம்மா அப்பா இருக்காளா, இருந்தால் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காளா, நீங்கள் ஒரே பிள்ளை தானா, மற்றவாட்டெல்லாம் அப்படி டேர்ன் டியூட்டியில் போயிட்டு வருவாளா, இல்லை முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்கணும், இவ்வளோ கேள்வி தான் கேட்குறா. பக்தி இருக்காங்கிற கேள்வி அது இருந்தால் இவாலயத்தின கேள்வி கேட்க மாட்டான் இல்லையா. இந்த பழக்க வழக்கங்கள், நம்ம சம்ஸ்காரங்கள், அது ரொம்ப முக்கியம். பக்தி எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். எங்கே போனாலும் நம்ம கலாச்சாரத்தை, நம்ம அடிப்படை பண்பாட்டை மறக்கவே கூடாது. நம்ம வேணால் இங்கிலீஷில் பேசலாம், ஃபாரின் கூட போயிட்டு வரலாம், நம்ம ஃபாரினர்ஸ் ஆக முடியாது, நமக்கு தேவையும் இல்லை. அவள் அங்கேருந்து இங்கே வந்து நம்ம கலாச்சாரத்தை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கா. திருவண்ணாமலைக்கு போனேன்னா எத்தனை ஃபாரினர்ஸு வேட்டி சட்டை போட்டுண்டு ருத்ராட்சம் பண்ணி விபூதி விட்டுண்டு கோயிலில் சுற்றுறவாள்லாம் நம்ம பார்க்கலாம்.
அந்த கிளைமேட்டுக்கும் திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அக்னி நட்சத்திரம் திருவண்ணாமலை. அது அவன் கவலைப்படுறது இல்லையே. இதை தாண்டி இந்த சரீர சுகத்தை தாண்டி ஒரு சுகம் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால இங்கே வரான் இல்லையா. அப்போ இந்த அடிப்படை கலாச்சாரம் வேணும்னா, உங்க ஆத்து பிள்ளை சந்தியாவந்தனம் பண்ணுவாரா? இதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணுவாரா? இல்லை நித்திய கர்மா பண்ணுவாரா? அனுஷ்டானம் பண்ணுவாரா? கடவுள் பக்தி இருக்கா? கோவிலுக்கு போவாரா? நாமசங்கீர்த்தனம் பண்ணுவார்? இது விசாரிச்சா தப்பு இல்லை. பொண்ணு விஷயத்திலையும் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நெத்துக்கிட்டு பாடா கோலம் போடுவாளன்னு கேட்டதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற பிள்ளைக்கு விசாரிச்ச ஒருத்தர் சொன்னார். சாதாரணமாக வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கேட்டாலே பிடிக்க மாட்டேங்கிறது. சமையல்னு சொன்னால் பிடிக்க மாட்டேங்கிறது. இது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் இஷ்டம். உடம்புக்கு ஒத்துக்கிறது ஒத்துக்காதுங்கிறது 40 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம். சாமி நைவேத்தியம் பண்ண முடியுமோ? முடியாது. சாமி நைவேத்தியம் பண்ணாத சாப்பிட்றவன் திருடன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். உனக்கு அவன் தானே உழவும் கொடுத்துருக்கான், அவனுக்கு காட்டாமல் நீ எப்படி சாப்பிடுவேங்கிறார். அப்படி ஒரு சம்ஸ்காரம் எல்லா வீடுகளையும் விளக்கேற்றுறது, கோலம் போடுறது, சுவாமி நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு இருக்கணும் இல்லையா. இதை மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் சொல்றார். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தான் நாங்கள் ஆட்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழிகள் கூட்டத்தை நமக்கு அதில் காட்டுற. இப்போ திருவம்பாவை அத்தனை விசேஷமானது. 30 நாளும் பாடுறதுக்கு 30 பாட்டு இல்லை, 20 பாட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி தான் பாடுவான் பாக்கி உள்ள நாட்களுக்கு. அது வழக்கம், சம்பிரதாயம். மாணிக்க வாசகர் காலம் முதல்லங்கிறதுனால அவருடைய பாடலை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங் கண்மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவ. அடிமுடி காணாத ஆதி அந்தம் இல்லாத பெருமான் அருட்பெருஞ்சோதியா நிற்கிறார். அது வெறும் நெருப்பு இல்லை, நெருப்புனா பொசிக்கப்படும். இது அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கிற அருள் ஜோதி. இதை நாங்கள்லாம் பாடிட்டு போறோம் தெருவில். அடியண்ணாமலை கோவிலுக்கு நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அப்படி பாடின்னு போறதை கேட்டுட்டு யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங் கண்மாதே வளருதியோ. பாட்டு கேட்கறது கேட்காமலாம் இல்லை, கேட்டுட்டு நல்லா படுத்து தூங்குறிய போத்தின்னு என்ன நியாயம் அது? ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இருக்கிறத கொஞ்சம் வையவும் வையவா, கொஞ்சம் தாஜாவும் பண்ணுவா இல்லையா. அதனால வாழ்த்தடங் கண்மாதே வளருதியோ. என்ன வாசல் கிட்ட படுத்துட்டு இருக்கா போல் இருக்கு, கூட போறதே அவளுக்கு தெரியறது. கண்ணு மூடி தூங்குறதே, இந்த கண்ணு மூடி இருக்கு பாரு, அவ்வளோ அழகா இருக்குடி. கண்ணை திறந்தான்னு ரொம்ப நேரம் இருப்ப நீ பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகான கண்ணு உனக்கு. இந்த கண்ணை திறந்து சுவாமியை பார்த்துட, வாயன் கோயிலுக்கு தானே போகிறோம், வா சட்டுன்னு ஒரு சொம்பு ஜலம் விட்டுன்னு வந்துடும் அப்படின்னு கூப்பிடுறாளாம். அப்புறம் எழுந்திருக்கலன்னு உடனே கோபம் வந்துடுத்து. அது என்ன சாதாரண காதா இல்லை இரும்புல பண்ணின காதா? காது கேட்காத உனக்கு. வன் செவியோ நின் செவிதான். சாமியை பாடுறோம், அது கேட்டு கூட ஒரு ஜென்மம் உருகாம இருக்குமா எங்கேயாவது? இப்படி இருப்பியா? நாங்க ஏதோ யாரையோ பாடலை, மனுஷால பாடலை, பொழுது போலேங்கிறதுக்காக பாடலை. மனுஷ ஜென்மா எடுத்ததே பகவானை பாடுறதுக்கு தான். அருணகிரிநாதர் சொன்னார் இல்லையா, ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் எருள்வாய். எனக்கு ஒரே ஒரு உத்தியோகம் தான் வேணும், உன்னை பாடுற வேலை கூட எனக்கு அப்படி கேட்டார் இல்லையா. அது மாதிரி சுவாமியை பாடுறோம். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ரோட்டில் பஜனை பண்ணிட்டு போகிறோமே, நாமாவளி சொல்கிறோமே, பரமேஸ்வரன் நாமாவன்னா சொல்கிறோம். அது கேட்டவுடனே எழுந்திருந்து உட்காரப்படாதோ? இது கேட்டால் என்ன பண்ணணும் தெரியுமா? நீ எந்திருக்கவே மாட்டேங்கிற. நியாயமாக பக்தாளாக இருந்தால் என்ன பண்ணுவான், காதில் விழுந்த உடனேயே
வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து. எந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கோ, எது நம்மளை வாழ வைக்கிறதோ அந்த பரமேஸ்வரனை பாடுறாளே அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகி மெய்மறந்த நிலையில போதாரமளையின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனுமாகாள். வாசல்ல ஓடி வந்து சாதுக்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, என்னால் பஜனைக்கு கூட வர முடியல, உடம்பு சரியில்லை, ஒரு நமஸ்காரம் பண்றேன், அந்த பூமியில விழுந்து ஒரு சேவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலையே. பக்தி இருக்கிறதா விழுந்து பிறண்டு அழுது கதறி ஆடி பாடின்னு வருவான். அந்த மாதிரி பஜனை எல்லாம் கலந்துண்டு பாடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குருநாதர் கொடுத்துருக்கு. மயிலாப்பூரில் இருந்தபோது மார்கழி மாதம் 30 நாளும் பஜனை. எங்கள் பஜனை குரு நாமாஜி அவர் பாடுவார், நாங்கள்லாம் கூட போவோம். 5 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடியும். யாருக்கு பாக்கியம் இருக்கோ வந்து சேர்ந்துக்கணும். .5க்கு ஆரம்பிச்சுடுவார். யாரும் வரலையே, பக்கவாத்தியம் வரலையே, அதை எதுக்கு வெயிட் பண்ண மாட்டார். மழையோ இடியோ மின்னலோ குளிரோ ஒன்றும் கேர் பண்ண மாட்டார், ஆரம்பிச்சுடுவார் பஜனை. அந்த பஜனை யாருக்காக அப்படின்னா பகவானுக்காக, கபாலீஸ்வரருக்காக. ஓடோடி வருவா ஜனங்கள்லாம். அந்த காலங்கார்த்தால நேரத்தில் மனசு உருகி பாடுற அந்த பாட்டுகள் இருக்கே, நம்மளை எங்கேயோ ஒரு பேரானந்த நிலைமைக்கு அழிச்சுட்டு போயிடும். எத்தனையோ நாள் கதறி அழுவோம். அவர் தன்னை மறந்து கையை தூக்கின்னு ஆடுவார், பாடுவார். அது மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு, நாமாவை கேட்டு நின்று புரண்டு இங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள். ஜென்மா எடுத்து வேஸ்டா போயிட்டு இப்படி படுத்து தூங்குறதுக்காக நம்ம பிறவி எடுத்தோம். மார்கழி மாதம் சுவாமிக்கு உகந்த மாதம். எந்த மாசத்துல ஆருத்ரா தரிசனம்னு தன் முகத்தை காட்டினாரோ அந்த மாதம் இது. இதில் வந்து சுவாமி பாடுற பாக்கியத்தை நம்ம இழக்கலாமா? இப்படி இருக்கியே, இதுதான் நீ வந்து சுவாமிக்கு கொடுக்குற பரிசா, எங்களுக்கு கொடுக்குற பரிசா? என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இது மாதிரி அந்த பொன் குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு, அவள் பேசுகிற பேச்சு, இதெல்லாம் வச்சு நிறைய பாடல்கள்லாம் எழுதி அந்த ஊர்லேயே இருந்தார். இன்றைக்கும் அடியண்ணாமலை கோவிலுக்கு போகிற வழியில் மாணிக்க வாசகருக்கு தனியாக ஒரு சன்னதியே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருவம்பாவை பாடினது அந்த ஊரில். இதுக்கு அடுத்தது திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்த விதம். அரகண்டநல்லூர்னு ஒரு ஊருக்கு இன்றைக்கும் திருக்கோளூர் கிட்டக்க, அதுக்கு அரையணி நல்லூர்னு பேர். அரைனா பாறைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பாறைகளால் சூழப்பட்ட கோவில் இருக்கிற ஊருங்கள அரையணி நல்லூர்னு பேர். அது அரகண்ட நல்லூர்னு ஆயிடுது. அது அறம் கண்ட நல்லூர்னு சில பேர் சொல்லுவா. இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறா. என்னன்னா, அந்த கோவிலுக்குள்ளே போய் ஞானசம்பந்தர் பாட போகிறார். குழந்தை 3 வயசுலேருந்து பாடிட்டு இருக்கு, அம்பாள் பால் கொடுத்து. இந்த குழந்தைய பார்க்குறதுக்கு அத்தனை அழகாக இருக்குது. நல்லா தலை நல்லா வாரி கொண்டை போட்டு விட்டுருக்கா, நெத்தி நிறைய விபூதி குங்குமம், பரமேஸ்வரன் கொடுத்த அணிமணிகள்லாம் இருக்குது. குட்டி குழந்தை, சுவாமியே கொடுத்த தங்க ஜால்ரா, அம்பாள் கொடுத்த நாதம். அப்படி அந்த குழந்தை பாடும்போது எல்லாரும் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறா. கூட்டம் ஜாஸ்தியாக போயிடுதான், இடம் போறல. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ண முடியாமல், பாட்டு கேட்க முடியாமல் தவிக்கிறாளேன்னு இவர் நினச்சினாராம். சுவாமி என்ன பண்ணாராம், அந்த சன்னதி இருந்த ஹாலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாராம். அரை அகண்ட நல்லூர் அரகண்ட நல்லூர் ஆயிடுதுன்னு சொல்லுவா. நடந்ததா இல்லையாங்கிற விசாரத்தை விட அதில் உள்ள சுவாரஸ்யத்தை, பக்தியை நம்ம எடுத்துக்கணும். அப்படி இந்த அரகண்ட நல்லூருக்கு அரையணி நல்லூருக்கு வந்திருக்கார். அந்த கோவிலில் பல காலம் நம்ம சுவாமி தபஸ் பண்ணியிருக்கார் இருந்து. ரமண பகவானும் திருச்சுழியிலேருந்து கிளம்பி வர்றத திருவண்ணாமலைக்கு எந்த ஸ்டேஷனில் இறங்கணும், எப்படி போகணும்னே அவருக்கு தெரியாது. பாவம், அவருக்கு யாரோ ஒரு பெரியவர், இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் தான் வழியில் ட்ரெயினில் சொல்கிறார். அப்புறம் ஒரு டிக்கெட் வாங்கி அப்புறம் அதுலேருந்து பிரேக் ஜேர்னி பண்ணி இன்னொரு இடத்துக்கு இறங்கி அப்புறம் அரையாணி நல்லூர்லேருந்து நடந்து தான் போனார். கடைசியில் அந்த அரையாணி நல்லூரில் அவர் பசியோடு இருந்ததையும், அவருக்கு ஆகாரம் கேட்டிருக்கார். பாவம் குழந்தை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, பாவம் 15-16 வயசு தான். பசிக்கிறது, நான் ஆத்திரம் என்ன வேலைக்கு ஆகாரம் கொடுத்து, சின்ன வயசில் தகப்பனாரை இழந்த குழந்தைன்னு எல்லாம் ரொம்ப பிரியமாக பார்த்துக்கிறா எல்லாரும். அந்த சிவபக்தி மேலிட்டு சுந்தரமையருங்கிற அப்பா போயிட்டார்.
நிரந்தரமான அப்பா திருவண்ணாமலையில் இருக்கார், அவரோட கலக்கணும்னு இந்த குழந்தை ஓடி போயிடுது. எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்படி போன குழந்தை பசிக்கிறது. கோவிலில் சுவாமிக்கு சிவன் கோவில் என்ன நேர்த்தி, பெருமாள் வேலை புளியோதரை தயிர் சாதம் அப்படின்னு இருக்கும். சிவன் கோவிலில் வெறும் சுத்த அன்னம் தான், அதை நைவேத்தியம் பண்ணியிருக்கா. அதை சாப்பிட்டா போறோன்னு ஆயிடுது, பசி பாவம். அதனால அது கை நீட்டுறது. அவன் எத்தனை பேர் வேலை செய்கிறாளோ, மேலக்காரனா அவனுக்கு ஒன்று, இந்த கூட தீப்பந்தம் பிடிச்சவனா அவனுக்கு அப்படி கணக்கு வச்சிருப்பா. அதனால் கொடுக்க முடியாதுன்ட்டார் அந்த அர்ச்சகர். அடுத்ததாக வேற ஒரு கோவிலுக்கு, கிழியூர் கோவிலுக்கு போகிறார் அப்படின்னு அங்கே போய் அங்கே பூஜை எப்படி பார்க்குறார். இந்த அரையணிநல்லூர் அதுல்யநாதேஸ்வரர் கோவிலில் இருக்கும் பொழுது அவருக்கு ஜோதி தரிசனம் ஆச்சு. இந்த பிள்ளைக்கு அண்ணாமலையார் அங்கேருந்து ஜோதி காட்டி விட்டார். அதுக்கப்புறம் இங்கே இந்த கோயிலுக்கு வந்தார், அங்கேயும் கேட்டார், அங்கேயும் தரமாட்டேன்னு விட்டார் அர்ச்சகர். மேலக்காரரை பார்த்தார், எனக்கு அந்த கோயில் ஒரு பட்ட சாதம் கொடுத்தா, இந்த கோயில் பட்ட சாதம் கொடுத்தா, எனக்கு ரெண்டு இதுக்கு யாரோ ஒரு பிள்ளை பாவம் கை நீட்டி கேட்கறது, பெரிய குடும்பத்து பிள்ளைன்னு தெரியறது பார்த்தாலே, இந்த அப்பா நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாராம். அது அருணாச்சலமைக்கு மேலே பரணிதன் எழுதும்போது எழுதுறார், சுவாமியை பூஜை பண்ணுறவர் கிடைக்காத பாக்கியம் அந்த மேலக்காரருக்கு கிடைச்சிது. பின்னாடி இவர் யாரு எப்படி ஆப்புறாருன்னா வாழ்க்கை யாருக்கு தெரியும். அதனாலேயே நம்ம யாரையுமே தாழ்வான்னு நினைக்கப்படாது. எந்த ரூபத்தில் யார் வடிவத்தில் சுவாமி வந்து ஏற்றுக்க போறாரோ தெரியாது. எல்லார்டையும் அப்படியே இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லையா. அப்புறம் அந்த பட்டசாத்தை கூட சாப்பிட முடியல பாவம். அது எடுத்து அப்படியே போகிறதையே சமாதி நிலை கை கூடி, அஷ்டாங்க யோகத்தோட 8வது நிலை கை கூடி அப்படியே 4 பருக்கை சாப்பிட்டதோட கீழே விழுந்துட்டாருங்கிறது சரித்திரம். அதுக்கப்புறம் போனால் ரமண சரித்திரம் ஆகிடும். அது சொல்கிறதுக்கு பாக்கியம் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம். அதனால் அதுல்யநாதேஸ்வரர் கோவிலில் ரமண பகவானும் இருந்து நிஷ்டை பண்ணியிருக்கார், ஒளி தரிசனம் ஆகியிருக்கு. ஞானசம்பந்தர் காலம் இதுக்கெல்லாம் முன்னாடி இல்லையா. அவர் வந்தபோது அவருக்கு திருவண்ணாமலை இங்கேருந்து கிட்டக்க இருக்குன்னோ, சுவாமியை பார்க்க முடியும்னோ தெரியாது. திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருக்கார். ஏன்னா அது எத்தனையோ கல்பகாலமாக இருக்கிற ஒரு க்ஷேத்திரம். அங்கே வந்து இப்படி பார்க்கும்போது அங்கே உள்ள பக்தாள்லாம் அதோ பாருங்க, அங்கே இந்த இடத்துல உத்து பார்த்தேன்னா லேசாக அந்த மலை வடிவம் தெரியும், இங்கேருந்து திருவண்ணாமலை தெரியும் அப்படின்னு இவர் பார்க்கும்போது எல்லாருக்கும் கொடுக்குற தரிசனத்தை இவர் கொடுக்க முடியுமா? அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஜோதி வரா மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ண. இவருக்கு ஆஹா ஜோதிமலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி கூட ஒன்று இருக்குமா, பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி போகிறது, யாரை கேட்டால் அதுக்கெல்லாம் போக முடியாது, ரொம்ப வனமாக இருக்கும் பாதையெல்லாம், ஜாஸ்தி மக்கள் அங்கே போவாளான்னு தெரியல, அங்கே உள்ளவா தரிசனம் பண்ணிப்பா போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கூட வர்றவா எல்லாம் வரலன்னு உடனே இவருக்கு யோஜனையாக இருக்குது. ஆனால் சுவாமியை பார்க்கறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, பாடுறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது. இப்போ பண்டரிபுரம் போகணும், திருப்பதி போகணுன்னா என்னைக்கு பிராப்தமாக போயிட்டு போகிறோம். இருக்கிற இடத்துலேருந்து பாண்டுறங்க ஸ்ரீனிவாசான்னு கூப்பிடுறது என்ன வஞ்சனை பண்ணணுமா, நல்லா சொல்லலாமே நாமாவை. அதனால இருக்கிற இடத்துலேருந்து அரையணி நல்லூர்லேருந்தே பாடுறாராம். உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவீத்திரள் மழலை முழவதிரும், மண்ணார்ந்தன அறிவீத்திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இந்த க்ஷேத்திரத்தில் தான் அம்பாள் வந்து உங்களை என்னைக்கும் பிரியாமல் இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்ள, சுவாமி வந்து சரீரத்தில் பாதி கொடுத்து அர்த்தநாரியா ஆன இடம் அது. அதனால உண்ணாமலை உமையாளோடும், உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், அவளுக்கு உடம்புல பாதியை கொடுத்தாருன்னு மட்டும் சொல்லல, ஒரு திருப்தி வரல. என்ன சொல்றாரு, பெண்ணாகிய பெருமான், உடம்புல பாதி அம்பாள், இன்னொன்ற சுவாமி இல்லை.
இதுவும் சுவாமி தான் அதுவும் சுவாமி தான். பெண்ணாகிய பெருமான் உடம்புல இந்த பாதி வேற இந்த பாதி வேறன்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் ஒன்று தானே. இப்படி சுவாமி வேற அம்பாள் வேறையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியை பற்றி சொல்கிறத பரமேஸ்வரன் அம்பாள் மாதிரி தான் அவளும். அதனால் ஏதாக்னேர் தாகிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகியா அப்படின்னு ஒரு அம்பாளை பற்றி சொல்கிறத. அக்னி இருக்கே, அக்னியும் அதோட சூடும் வேறு வேறுன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி பரமஹம்சம் சாரதாம்பாளும் வேற இல்லை, பரமேஸ்வரன் அம்பாளும் வேறு வேறு இல்லை. அதனால பெண்ணாகிய பெருமான் மலை, அதுக்கு அருணாச்சலம்னு ஒரு பேர் உண்டு. அருணம்னா சிகப்புன்னு அர்த்தம். காலங்காத்தால சக்கச்சவேல்னு வரனால தான் அருணன்னு சொன்னோம். சூரியன் அருணோதயம் ஆயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா? அம்பாளுக்கு அருணான்னு ஒரு நாமம் உண்டு. அச்சலம்ங்கிறது சுவாமி, அசையாதவர், அசையாத சிவமும் அருணாவாகி அம்பாளும் சேர்ந்தது அருணாச்சலம் அப்படி சொல்லுவா. அப்புறம் ருணம்னா கடன் அர்த்தம். நம்ம பிறவியில் நிறைய கடன்கள் படுறோம், பிறவியே ஒரு கடன் சொல்லிட்டா இல்லையா? அதில் யாருக்கு கடன் பட்டிருக்கோம்? முக்கியமாக அம்மா அப்பாவுக்கு கடன் பட்டிருக்கோம். சரீரத்தில் ஒரு ஒரு அங்கமும் ஒரு ஒரு தேவதை, அந்த தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கோம். நம்மளை எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுத்து அனுஷ்டானங்களை அனுக்கிரகம் பண்ணால ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். அதனால் தேவ ரணம், ரிஷி ரணம், பித்ரு ரணம்னு உண்டு. இந்த 3 ரணங்களையும் தீர்த்து ஜீவன் முக்தியை தரக்கூடிய க்ஷேத்திரம் அல்ல அருண, அருணாச்சலம்னு சொல்லுவாள். 2 விதமாக சொல்லுவாள். அம்பாளுடைய அந்த அருண சிகப்பு இருந்ததுனால தான் முதல்ல ஜோதி பழம்பா இருந்தார், அதுவும் சிகப்பு. அப்புறம் மாணிக்க மலையா இருந்தார், அதுவும் சிகப்பு. அப்புறம் சொர்ணமலையா இருந்தார், அதுவும் செம்பொன்னா இருந்தார். கலியில் இந்த இதெல்லாம் காட்டப்படாது, இவாள்கிட்ட தாங்காதுன்னுட்டு நமக்கு ஏத்தாப்புல ஒரு மலையா ஆயிட்டார். அதனால அவளோட இருக்கிற சுவாமி பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. அந்த மலையிலேயே நிறைய ரத்தனங்கள் மணிகள்லாம் உண்டு. அது போய் எடுக்கிறதுக்கு சிரமப்படாதபடிக்கு அதுலேருந்து வர்ற அருவியில் கல் மண் அடிச்சுன்னு வருமே, அது மாதிரி ரத்தனங்கள் அடிச்சுன்னு வருதான். திருமாமணி திகழ மண்ணார்தன அருவித்திரள். அந்த அருவி விழும்போது அந்த சப்தத்தை அப்படியே கவனிச்சு கேட்டாராம் ஞானசம்பந்தர். அது இறைச்சலா இல்லையா, ஒரு மழலை மொழி மாதிரி இருந்துதான். சில சமயங்களில் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருந்த கூட பகவானுக்கு முன்னாடி முழவங்கிற வாத்தியம் வாச்சின்னு போகிற சவுண்டு மாதிரி இருந்துதான். காதுக்கு இரிட்டேஷன் இல்லை. அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே. இப்படி சாமியோடு அம்பாள் இருக்கிற, அம்மையப்பனா இருக்கிற திருவண்ணாமலையை நினைச்சுட்டா அவளுடைய அத்தனை பாபங்களும் போயிடும்னு சொல்ல. அதனால்தான் சம்ஸ்கிருத சொல்லும்போது தர்ஷனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலேன்னு சொல்லுவாள். தமிழில் ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்லுவா. இதுக்கு ரமண பகவான் ஒரு வியாக்கியானம் பண்றார். என்ன, நான் இந்த உடம்புன்னு நினைச்சுட்டு இருக்கிற அறியாமை நீங்கி நான் ஆத்மஸ்வரூபம்ங்கிற எண்ணம் வந்துடுமா. பக்தி வந்து ஞானம் வந்துட்டா, குரு கிருப்பை இருந்தா. அது ஹிருதயம்ங்கிற ஹிருதய தாமரையில தான் ஆத்மஸ்தானம் இருக்கிற இடம்னு ரமண பகவான் சொல்றார். அப்போ அந்த இடத்துல உனக்கு ஒரு புது பிறவி கிடைக்கும். இந்த பிறவி போய் ஞானம் வந்துட்டவாளுக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி கிடைக்கும். ஒன்று மறிச்சாதானே ஒன்று பிறக்கும் இல்லையா? எது மறிக்கும்? நான்கிற அகங்காரம் மறிக்கும். காசின்னா பிரகாசம்னு அர்த்தம், ஒளி. ஒளியினால இருள்கிற அறியாமை மறையும். நான் இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கோமே எத்தனை நாளைக்குன்னு மகான்கள் கேட்குறா. பிறந்து இத்தனை வருஷத்துக்கு நீ நினச்சுட்ட, நீ இருக்கிற மட்டும் நினைக்க போற இல்லையா? அம்மா உடம்புல உயிராக வந்து சரீரமாக வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? உன்னை தகன சம்ஸ்காரம் ஆனதுக்கப்புறம் எங்கே இருக்க போகிற? அது நீ யோசிக்க வேண்டாமாங்கிறா. இந்த ஜீவன்கிறது எங்கேருந்து வந்தது? அதுக்கு சைத்தன்யம் கொடுக்குற வஸ்து எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? இருக்கிறதையே தெரிஞ்சுக்க வேண்டாமாங்கிறா. அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமோ? ஆணவம் நீங்கினால் தெரியும். நம்ம சுவாமி சொன்னதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆசாமிக்கு சாமிக்கு ஒரு எழுத்து வித்தியாசம். ஆங்கிறது ஆணவம், ஆணவம் போனால் சாமிம்பர். இந்த ஆதான் நம்மளை இந்த பாடுபடுத்துறது.
நான் யார் தெரியுமா அப்படிங்கிற, நீ யாருன்னு உனக்கே தெரியாது, அடுத்த வேலை தெரிஞ்ச என்ன போகிறது. அதனால் ஆடவம் நீங்கிறதுக்கு தான் தன சத்சங்கம் பக்தி மாறி 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 பண்ணுறது. அன்ஃபார்ச்சுனேட்லி சத்சங்கத்துக்கு வந்துட்டு நான் போனேன் சார் நம்ம பாடவே விடலை அப்படின்னு சண்டை போட்டுருவோம். சத்சங்கத்துக்கு வந்து சண்டை போட்டுருவோம், நம்ம சுபாவம். ஆனால் அதனால நிறுத்தப்படாது, சண்டை போடுறது நிறுத்தவே இல்லை, பாடுறது நிறுத்தப்படாது. இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது போய்டும், இது மட்டும் நிற்கும். சத்சங்கத்தோட பழக்கத்தை நம்ம நிறுத்தக்கூடாது. எத்தனையோ பேர் சொல்கிறா சத்சங்கத்துக்கு போனால் பஜனைலாம் நல்லா இருக்குது, உபன்யாசம்லாம் நல்லா இருக்குது, உற்சவம்லாம் நல்லா நடக்கிறது, பூஜைலாம் நல்லா நடக்கிறது, அப்புறம் பிரசாதம் கொடுக்கறதுல சண்டை வந்துடுறது, வேற எங்கேயாவது சண்டை வருதுங்கிறா. ஏன்னா நம்மளாம் பக்குவம் ஆறுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம். ஆனால் ப்ராசஸில் இருக்கோம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக பக்குவம் ஆகிடுவோம். அப்புறம் என்ன ஆகும், சத்சங்கத்துவ நிசங்கத்துவம்னு ஆகிடும். எந்த இடத்துலையும் ஏகாந்தமாக இருக்கிற ஒரு பாவம் வந்துடும். அதனால் அப்படி ஒரு பக்தி பாவத்தோட சுவாமியை யார் வணங்குறாளோ அவளுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாரு. என்ன அனுகிரகம்? காசிங்கிற ஒளியில் இந்த சரீரங்கிற அறியாமை அழியிறது, அக்னி சம்ஸ்காரம். காசியில் இறக்க முக்திங்கிறது அதுதான். கமலாலயம்ங்கிற ஹிருதயத்தில் ஆரூரில் பிறக்க முக்தி. இங்கே நான் இந்த உடம்பு இல்லை, இது அழியிற உடம்பு, இது நான் இல்லை. நான் பிறந்தபோது இருந்த உடம்பு எனக்கு இப்போ இல்லை, இந்த உடம்பு இனிமேல் இருக்க போகிறது இல்லை, மாறிண்டே இருக்க போகிறது. நம்ம பஜனையில் ஸ்லோகம் சொல்லுவோமே, க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணே. ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆயுசு குறைஞ்சுட்டே போகிறது. யமஸ்ய கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம்னு. ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் யமன் தள்ளி போட மாட்டான். அந்த டைம் வந்தால் இழுத்துண்டு போயிட்டே இருப்பான். அப்படிங்கிறத நேரத்தை வீணாக்காதே நாமா சொல்லுவோன்னு தானே மகான்கள் சொல்கிறா. தடுக்க முடியுமா மரணத்தை? தடுக்க முடியாது. சுவாமி சொல்லுவார், மரணத்தை தடுக்க முடியாது, மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோம் அப்படின்னா. அது செலிப்ரேஷனாக இருக்கணும். உனக்கும் துக்கம் இருக்கக்கூடாது, யாருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணுமா அது. அப்போது அந்த ஹிருதயத்தில் கமலாலயத்தில் பிறக்க முக்திங்கிறது அந்த ஆத்மஸ்புரணம் ஏற்படக்கூடியது, நான்கிற பேருணர்வு ஏற்படக்கூடியது. அறியாமையாகிய சரீரம் நான்கிறது இறக்கக்கூடியது. அதனால் காசிகள் இறக்க முக்தி, ஆரூரில் பிறக்க முக்தி. சிதம்பரத்தை தரிசிக்க முக்திக்கு ரமண பகவான் சொல்கிறார், சித்துனா அறிவு, அம்பரம்னா ஆகாசம். அறிவு பெருவழியில் பகவானை நினைத்து கொண்டே இருப்பது, தரிசனம் பண்ணுவது, உள்ளுக்குள்ளேயே சுவாமியை பார்க்கறது. திருமூலர் வந்து புருவத்துக்கு நடுவில் சிதம்பரம் இருக்குங்கிற, நெற்றிக்கு நடுவே புருவ மத்தியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்ங்கிற, பற்றுக்கு பற்றாக பகவான் இருந்த இடம் சிற்றம்பரம் என்று சேர்ந்து கொண்டேனேங்கிற. அப்போ இந்த இடம் தான் சிதம்பரம் ஞானிகளுக்கு. அப்போ பகவானை உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறது. இது தர்சனாத் அப்ர சதசி. ஸ்மரணாத் அருணாச்சலைக்கு என்ன சொல்றார்? அண்ணாமலையை நினைக்க முக்தினா ஒரே ஒரு தரம் திருவண்ணாமலை கரோகரா அருணாச்சலேஸ்வரான்டா அப்படி இல்லை, அண்ணாமலையே நினைக்க முக்தி. அவரை மட்டுமே நினைச்சுட்டு இருந்தா முக்தி இல்லையா? எல்லாத்தையும் நினச்சிவிட்டு, அரசியலையும் நினச்சிவிட்டு, சினிமாவையும் நினச்சிட்டு, டிவி சீரியலையும் நினச்சிவிட்டு, வீட்டு விவகாரங்களையும் நினச்சிட்டு, அண்ணாமலையார் நினச்சா 10-11 போய்டும். அந்த நினைப்பு அதிகமாக அதிகமாக ஒரு பேப்பரில் 5 சிகரம் இருக்கிற மலையை வரைஞ்சு அருணாச்சலம் சோணாச்சலம்னு எழுதினார் சேஷாத்ரி சுவாமிகள். சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவள் அம்மா சொல்லி தான் அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு தெரியும். திருவண்ணாமலைக்கு அவர் போனதே கிடையாது. அவர் பார்க்காமையே கேட்டு வச்சு வரைஞ்சுட்டார். ஒரே ஒரு இடத்துலேருந்து பார்த்தா தான் அந்த பஞ்சமுகம் தெரியும், பாக்கி சாதாரணமாக ஒரு மலை தான் தெரிவார் சுவாமி. அதுக்கப்புறம் 19 வயசில் தாயாரோட காலம் ஆனதுக்கப்புறம் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தவர் சரீரம் மட்டும் அந்த ஊரை விட்டு போகவே இல்லை. ரமண பகவான் சின்ன வயசில் வந்தவர் அங்கேயே இருந்துட்டார். அப்படி அண்ணாமலையை நினைக்க முக்தினா இந்த மகான்கள் பேரெல்லாம் சுவாமி சொல்கிறாரு. அண்ணாமலையே கதின்னு இருந்தவா, திருவண்ணாமலையே என்னுடைய ஸ்மரணம்னு இருந்தவா, அவளுக்கு மோட்சம்தான். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இந்த அண்ணாமலையை யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு வினை அகலும்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஞானானந்த பஞ்சகம்ங்கிற ஒரு பாட்டு, அன்பே ஆறாவதே அருள்கடலே அவிநாசான்னு நம்ம இங்கே பாடுவோம். ஹரிதாஸ் சுவாமி எழுதின பாட்டு. அதில் ஒரு பேரா வருது, நினைத்தால் முக்தி அளிக்கும் திருவண்ணாமலைக்கருகில் என் நினைப்பாய் பந்தமர்ந்த எந்த நினைப்பே ஞான கழிப்பே அனைத்தும் அறிவோனே ஆதி குருவாய் வருவோனே என்னையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே என்னையே உனக்களித்தேன்
ஞானானந்த பெருமானே. நினைத்தால் முக்தி அளிக்கும் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் தபோவனத்தில் திருக்கோவிலூரில் சாமி வந்து உட்காந்துருக்கார். இவர் எப்படி சொல்றார் தெரியுமோ? எதனால நீ வந்து உட்காந்துருக்க தெரியுமோ? எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க, பண்ண போற, அதில் நானும் இருக்கேன். அதனால என்னை காப்பாற்றுறதுக்காக வந்து உட்காந்துருக்காரா சுவாமி. என்ன அழகான வார்த்தை இது இல்லையா? என் நினைப்பாய் வந்து அமர்ந்த என் நினைப்பே. நான் உங்களையே நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னையே நினச்சிட்டு இருக்க. வேற என்ன எனக்கு வேணும்? அதனால இந்த சுவாமிக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? வாழைப்பழம் கொடுக்கலாமா, மாம்பழம் கொடுக்கலாமா, தேங்காய் கொடுக்கலாமா, பூ கொடுக்கலாமான்னு. என்னையே உனக்கு அளித்தேன் ஞானானந்த பெருமானே. சுவாமி அதை தான் எதிர்பார்க்கிறேன். யோகி ராம் சுரத்குமார் ஒரு பக்தர்கிட்ட சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் யுவர் பொசஷன்ஸ், ஐ வாண்ட் த பொசஸர் அப்படிங்க. எனக்கு அதை தர இதை தரேன்னு எங்கிட்ட வந்து லிஸ்ட் போடாத, கொடுக்குறேன்னு சொன்னவனை கொடு அப்படின்னு கேட்டார். அந்த சரண்டராக அவன் எதிர்பார்க்கிறான். அப்படி திருவண்ணாமலைக்கு அருகிலே தபோவனத்திலேருந்து சுவாமி, அவரே ஒரு கிரி தான், ஞான ஆனந்த கிரிங்கிற கிரி. அந்த கிரி இங்கே வந்திருக்கார். எதுக்கு? அருணாச்சலம்ங்கிற அருணகிரிக்கு வந்திருக்கார். எதுக்கு வந்திருக்கார்? அருணகிரிநாதர் விழாவுக்கு வந்திருக்கார். அந்த அருணகிரிநாதர் விழாவில் அருணகிரிநாதரை பற்றி சொன்னார், சொல்ல போகிறார். இன்னும் கூட நடுவில் இங்கே யார் யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிற மகான்கள் பேர், மகான்களோட திருவடி பட்டு 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 தான் ஒரு க்ஷேத்திரத்துக்கு சாநித்தியம் வருது. நம்மளே கோவிந்தபுரத்தோட மகிமையெல்லாம் சொல்லும்போது எத்தனை பேர் இங்கே வந்திருக்கான்னு அப்படி நினச்சி பார்ப்போம் இல்லையா? ஜெகத்குரு போதேந்திராள்லேருந்து ஆரம்பித்து ஐயாவாள், சத்குரு சுவாமிகள், பஜனை மும்மூர்த்திகள், அவளுக்கு முன்னாடி பக்கத்தில் ஆடுதுறை சிவன் கோயிலுக்கே வந்திருக்கார் ஞான சம்பந்தர், நாவுக்கரசர்லாம். இந்த பக்கமாக நிச்சயமாக போயிருப்பாளே, அவள் பாதம் மட்டுக்குமே. அகஸ்தியர் இந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்காரு. ராமலக்ஷ்மணாலே வந்து பூஜை பண்ணான்னு க்ஷேத்திர மகாத்மியம் சொல்கிறது. பானபுரீஸ்வரர் கோவிலில் சமர்த்த ராமதாசர் வந்திருக்காருன்னு சொல்கிறது. அப்படின்னா இத்தனை பேரோட பாத தூளிப்பட்டு இந்த ஊருக்கு சாநித்தியம் இல்லையா? அப்படி திருவண்ணாமலைக்கு இத்தனை சாதுக்கள், இத்தனை அடியார்கள் வந்திருக்கான்னு அவள் பேரெல்லாம் சொல்கிறார் சுவாமி. அப்படி ஞானசம்பந்தர் வந்து இங்கே பார்த்து பாடி விட்டார். அங்கே போக முடியல, இங்கேருந்தே பாடிவிட்டோன்னு பாடி விட்டார். மனசில் தாபம் இருக்கு, யாரும் ரூட்டு தெரியலங்கிறா, ஒரே அடர்ந்த காடு, பாதையெல்லாம் நல்லா இருக்காதுங்கிறா, மிருகங்கள்லாம் இருக்குங்கிறா, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அவருக்கு பயம்னு இல்லை, நம்ம தனியாக போக முடியாது, எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனோம், அவெல்லாம் யோஜனை பண்ணுறாளே அப்படின்னு நினைக்கிறத. யாரோ ஒருத்தர் பூக்குடலை எடுத்துகிட்டு புஷ்பம் பறிச்சுட்டே யாரோ ஒருத்தர் வர, நெத்தி நிறைய விபூதி இட்டுட்டு யாரோ ஒரு பழுத்த பழமா உடனே இவர் அவரை கேட்குறார், நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறார். நானா திருவண்ணாமலை அப்படின்னார். அப்படியா, இங்கேருந்து கிட்டக்கையா தூரமானார். நான் தினம் அங்கேருந்து வந்து பூஜைக்கு பூ பறிச்சுன்னு போகிறேன், அப்போ தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ தூரம்னு அப்படின்னார். ஆஹா, எல்லோரும் பயமுறுத்தினாலே, அவள் தெரியாமல் சொல்கிறா, நீங்கள் வரையலாம் நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னார். இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்ல திருவண்ணாமலையோட மகிமையெல்லாம் சொல்லி நடந்து வந்து சிரமம் தெரியாமல் கூட்டின்னு போகிறார். அவர் நினச்சினார், இங்கேருந்தே ஒன்னையும் அம்பாளையும் பாடிவிட்டேன், அங்கே வர முடியாதுன்னு நினச்சிண்டு நீ யாரோ ஒரு பக்தர் அனுப்பிச்சு என்னை கூட்டின்னு வர சொல்லியிருக்கியப்பா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே முறுக்கிட்டார். கோவில் கிட்ட உடனே இதான் கோவில் நேரம் மறைஞ்சிட்டார். அப்போ அவர் நினச்சிட்டார், எவ்வளவு கருணை, குழந்தை கையை பிடிச்சி அப்பா தானேப்பா கூட்டின்னு போனோம், நீ தானே என்னை கூட்டின்னு வர, நீ பூவார் மலர் கொண்டுன்னு தக்கேசி பண்ணில் காம்போதி ராகம் வரும், அப்படி ஒரு பாட்டு பாடினார். திருப்பி இன்னொரு பதிகமாக அண்ணாமலையார் மேலே பாடுறார். இது க்ஷேத்திர மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். அப்படி ஞானசம்பந்தர்கிட்ட இந்த பாட்டு வாங்கிக்கிறதுக்காக அண்ணாமலையார் இருந்து அங்கே பாடிட்டு போறாதியா, என் இடத்துக்கு வந்து நீ பாடு அப்படின்னு கூப்பிட்டு வாங்கிட்டாராம். இது நாயன்மார்கள் சரித்திரத்தில், ஆழ்வார்கள் சரித்திரத்தில் மட்டும் இல்லை, மனசார யாருக்கும் வெளியே தெரியணுங்கிறதே இல்லை. கடுகத்தனை நேர்மையான தூய்மையான பக்தி பண்ணிட்டோம்னா தெய்வம் நமக்கு வழிகாட்டி கூட இருந்து வாழ்க்கையை நடத்தி வைக்கிறத பேசுறத நாம் உணரலாம். நிஜமாவே சத்தியம்தான் அது. கொஞ்சம் கூட மகான்கள் வாழ்க்கை எதுவுமே பொய்யில்லை. நமக்கு அந்த பக்தி வரலையே தவிர, வறண்ட ஹிருதயமாக இருக்குது, லௌகீகத்திலேயே புதஞ்சு கிடக்கிறோமே தவிர, துளி எழுந்து இந்த பக்கம் வந்துட்டோன்னா சாமி கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுறாரு, அது சத்தியம். அதுக்கப்புறம் நாவுக்கரசர் வந்து பாடினதும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிந்தாஸ்துதியாக வசவோடு சேர்த்து, அவரோட ஸ்டைலே தான், ரெண்டு வெச்சுட்டு தான் வாழ்த்து வரவர், அவர் பாடினதும் நம்ம அடுத்த சத்சங்கத்தை நாம் அனுபவிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. அண்ணாமலைக்கு ஹரஹரோ ஹர. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா ஞானானந்தா ஞான
ಜ್ಞಾನಾನಂದ ಸದ್ಗುರು ಜ್ಞಾನಾನಂದ